ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை நண்பு பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை செய்வாராக. கவலைப்படாதீங்க, இந்த நாளில் கூட தேவன் பெரிய பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி தயவு செய்து என்னோட கூட கவனமா இருங்க. என் அன்பு பிள்ளைகளே, யார் இடத்துலையும் கை ஏந்தாதீங்க, யார் இடத்துலயும் போய் உதவின்னு நிக்காதீங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 134 2வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்துங்கள், கர்த்தரை மாற்றும் ஸ்தோத்திரங்கள்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, இந்த மனிதரிடத்துல நீங்க உதவின்னு நீங்க போகும் பொழுது நிச்சயமா நீங்க என்ன மாதிரி கஷ்டத்துல வந்திருக்கீங்க என்று ஒரு விசாரிப்பாங்க இருக்காது. நீங்க ஏன் வந்தீங்க உதவிக்குன்னு நினைக்கிற ஜனங்க தான் ரொம்ப அதிகம். ஏன் ஜனங்கன்றதை விட உங்க உறவுகள். உங்க வாழ்க்கையில எங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் தேவைகளுக்காக நீங்க கர்த்தர் இடத்துல வந்து அவரை உயர்த்தணும், அவரை நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி அவரை நீங்க ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்லி. எந்த ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல கை உயர்த்துகிறானோ அவன் இந்த உலகத்துல ஒரு மிக உயர்வான இடத்துல அவன் வாழக்கூடிய நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொன்று, நீங்க ஒரு விதமான பண கஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு இடத்துல நீங்க கை நீட்டுறீங்க, கை ஏந்துறீங்க. இதுல மிகப்பெரிய ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேர் நீங்க அன்புக்காக போய் கை ஏந்துறீங்க, உதவிக்காக கை ஏந்துறீங்க, ஏதாவது அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க கை ஏந்துறீங்க. நிச்சயமா நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அவங்களால உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இந்த கால வேலையில கூட யாராவது இன்னைக்கு போய் அவங்க இடத்துல கேட்கலாம், அவங்க இடத்துல நம்ம உதவி கேட்கலாம், அவங்க இடத்துல நான் போய் பண்ணலாம், நீங்க யாராவது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், வேணாம். அவங்க உங்களை அடிமையாக்கிடுவாங்க. உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல கிடையாது. உதவி செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அன்பு கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல மாற்றும் கை ஏந்துங்க. இந்த ஜனங்கள் மத்தியில் நீங்க கை ஏந்தாத அளவுக்கு ஒரு நன்மையான வாழ்க்கையை என் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். எத்தனை புரிஞ்சிச்சு என் அன்பு பிள்ளைகளை? அன்பு, பணம், உதவி ஏதாவது இருக்கட்டும், எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரிடத்துக்கு வாங்க. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது, உங்கள் கைகளையும் உங்களுடைய எல்லாம் வார்த்தைகளும் அவரிடத்துல இருக்கட்டும். தயவு செய்து சொல்றேன், அன்புக்காக யாரிடத்திலும் போய் ஏந்து நீக்காதீங்க, அடிமையாயிடுவீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தேவனிடத்துல நில்லுங்க, தேவனை உயர்த்துங்க, தேவனிடத்துல உங்க கரத்தை உயர்த்துங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கலையா, நிச்சயமா நாளைக்கு கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஆனால் நடக்காமல் மாற்றம் போகாது. கர்த்தரிடத்துல கை உயர்த்தி நிற்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது என்று வேதம் சொல்லுது. நண்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளை உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இது ஆன்லைன் மூலியமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த மனிதத்திலும் போய் உங்க கையை உயர்த்தாதீங்க, ஆண்டவரிடத்துல மாற்றம் உயர்த்துங்க. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் நல்ல வார்த்தை நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, உங்கள் கரங்களை கர்த்தரிடத்தில் உயர்த்துங்க, ஏசப்பா கிட்ட உயர்த்துங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவார். மனிதனிடத்தில் அல்ல, மனிதன் அல்ல, தேவனே மனிதனை படைத்தவராக இருக்கிறார். உங்களை படைத்த அன்பு ரட்சகராக இயேசு கிட்ட நில்லுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.